மயிலாடுதுறை அருகே 7 ஏக்கர் நிலம், வீடு, நகைகளை பிடுங்கிக் கொண்டு வயது முதிர்ந்த பெற்றோரை நிர்கதியாக தவிக்கவிட்ட மகன்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் ஏமாற்றிய சொத்தினை திரும்ப தராத மகன்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது உணவுக்கே கையேந்தும் நிலையில் உள்ள தங்கள் இருவரையும் கருணை கொலை செய்திட ஆவணம் செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட வயோதிக தம்பதியினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் பாளையூர் காவல் சரக எல்லைக்குட்பட்ட காரனூர் கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி, இவரது மனைவி சந்திரோதயம், இவர்களுக்கு ராமதாஸ், ஜெயக்குமார் என்ற 2 மகன்கள், 1 மகள் உள்ளனர். இவர்கள் தங்களுக்கு சொந்தமான 2 வீடுகள், 7 ஏக்கர் நிலம், 9 பவுன் நகை ஆகியவற்றை 2 மகன்களுக்கும் பிரித்து கொடுத்துள்ளனர். அவரை 2 மகன்களும் நிர்கதியாக தவிக்கவிட்டு வீட்டை விட்டு விரட்டியுள்ளனர். இதையடுத்து தம்பதியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் தெரிவித்ததை அடுத்து 2 மகன்களும் கிருஷ்ணமூர்த்தி, சந்திரோதயம் தம்பதியினருக்கு மாதம் தலா 10,000 ரூபாய் வழங்க வேண்டும். தம்பதியினர் 2 மகன்களில் யார் வீட்டில் வசிக்க விருப்பப்படுகின்றனரோ அங்கு தங்குவதற்கு அனுமதிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவிட்டிருந்தார். அதன் பின்னரும் 2 மகன்களும் வயோதிக பெற்றோரை புறக்கணித்ததால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு வந்த இருவரும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் மதிக்காத 2 மகன்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லது உணவுக்கே கையேந்தும் நிலையில் உள்ள தங்கள் இருவரையும் கருணை கொலை செய்திட ஆவணம் செய்ய வேண்டும் என கோரி கண்ணீருடன் மனு அளித்து கோரிக்கை வைத்தனர். அவர்களது கோரிக்கையை கருணையோடு கேட்டறிந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க போலீசாருக்கு உத்தரவிட்டார். பிரித்து கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஒரு 8 மாதம் வச்சுக்கிட்டு, எனக்கு ஒரு 4 மாதம் வச்சுக்கிட்டு பைக்கா ஒன்று விட்டா ஆளுக்கு கொஞ்சமாக பையனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் சாசனம் பண்ணிக்கலான்னு கொடுத்துட்டாங்க. எல்லாத்தையும் சாசனம் பண்ணிக்கிட்டு எங்ககிட்ட இந்த எத்தையும் பிடிங்கிக்கிட்டாங்க. நாக்கா ஒரு 10 பவுன் வச்சுருந்தேன். அதையும் சாமான் சட்டு அந்த வீட்டில் 6 மாதம் குடியிருந்தேன். எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க வாடிப்பிள்ளைருந்து. இந்த வீட்டில் 6 மாதம் இருந்தேன். இப்போ தை மாதம் அவங்க அடிச்சிட்டாங்க. அதுலேருந்து பொண்ணு வீட்டில் போயிருக்காங்க. மாத்திரை வாங்க கூட காசுக்கிங்க, பொண்ணு வாங்க பார்த்துக்குது. கொடுக்கோ எங்கெங்கே கம்ப்ளைண்ட்டு கொடுத்து கூப்பிட்டு கேட்கவே இல்லை. இங்கேயே எடுத்தீங்க நட அழைச்சிட்டு வந்துட்டுருவோம். அவங்களும் கூப்பிட்டு என்னன்னு கேட்கலையா. நாங்கள் என்ன கெட்டியா போகிறது? மருந்து எந்த நாங்கள் இருந்தோம், நாங்கள் குடிச்சிட்டு செத்து போயிடுவோம். என்னத்துக்கு இந்த வயசில் நாங்கள் இப்படி 2 பேர் என்ன அப்படி முடிஞ்சிக்கிட்டு எங்கள் ஊரில் பிச்சை எடுத்தாவோட நாங்கள் வச்சு குடிய இடம் இல்லைங்க. ஒரு ஏனத்தில் காய்ச்சி குடிய கூட ஏனம் கிடையாதுங்க. நல்ல வச்சு எல்லாத்தையும் முடிஞ்சுக்கிட்டாங்க. சூத்தலகத்தை துணி கிடையாதுங்க. தோலை போட்டிருந்தான் வித்துட்டு அவருக்கு எனக்கு மாத்திரை வாங்கிட்டு.